رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழ்ஜன்னாயம் தஸ்னிம்லர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவியின் வீட்டிற்கு சென்றால் தேன் சாப்பிட்டு விட்டு அதிக நேரம் தங்குவார்கள்? இதுக்கான ஆன்சர் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். புகழுக்குரியவன் அல்லாஹ் மட்டுமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புவான். ஒரு அடியான் அவனை புகழ வேண்டிய சிறப்பான வார்த்தைகளை கொண்டு எதை கேட்டாலும் அவன் மறுக்காமல் தருவான். புகழக்கூடிய வார்த்தைகளில் முதலிடத்தில் இருப்பது அவனின் பெயர்கள். அல்லாஹ்விற்கு 99 அழகிய பெயர்கள் இருக்கின்றன. அதை அஸ்மாவுல் ஹுஸ்னா என்போம். அதில் உள்ள வார்த்தைகளை பொருள் உணர்ந்து மனப்பாடம் செய்து ஓதினால் சொர்க்கம் நிச்சயம். ஒவ்வொரு பெயரையும் எடுத்து அதற்கேற்ப நம்முடைய தேவைகளை கேட்டால் அந்த துவா 100% ஏற்கப்படும். அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் உள்ள ஒரு 2 இஸ்முக்களை இப்போ நான் சொல்கிறேன். சிரமம் இல்லாமல் உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டமும் நீங்க வேண்டும் என நினைத்தால் இந்த 2 பெயர்களை சொல்லி துவா செய்தால் போதும், மொத்த கஷ்டமும் விலகும். அந்த 2 பெயர்கள் என்னென்னா அர் ரஹ்மான், அர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயர்களில் முதன்மையான பெயர்கள் இவை. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். அர் ரஹ்மான் படைப்புகள் அனைத்தின் மீதும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வை நம்பாதவர்கள் என பாகுபாடின்றி அல்லாஹ் காட்டும் பொதுவான மற்றும் பரந்த கருணையை உணர்த்தும் பெயர் இது. இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் அல்லாஹ்வின் படைப்புகள்தான். செல்வம், அந்தஸ்து, பதவிகள் போன்ற அனைத்தையும் முஃமின்கள் நிராகரிப்பவர்கள் என பார்க்காமல் அனைவருக்கும் அர் ரஹ்மான் அவனது நாட்டப்படி வழங்கியிருக்கின்றான். இது ஒன்று போதும் நம்மை படைத்த இறைவன் எப்படிப்பட்ட அருளாளன், கருணையுடையவன் என அறிந்து கொள்ள. மொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்துள்ளான். ஆனால் மனிதர்கள் அல்லாஹ் அருள் செய்த பின்பும் தங்களிடம் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வதில்லை. இந்த உலகில் ஒன்றை நாம் விரும்பி அதை இறைவனிடம் கேட்டு கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ் அருள் புரியவில்லை என நினைத்தால் அது மடமையாகும். நாம் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்துவிட்டால் அதனால் நாம் அழிந்து போவதற்கும் வாய்ப்புள்ளது. எது கிடைத்தால் நமக்கு சரியாக இருக்குமோ அதை சரியான நேரத்தில் அவன் நிச்சயம் தருவான். அர் ரஹ்மான் என்ற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஆழமாக சிந்தித்தால் போதும், அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் என மனப்பூர்வமாக நம்புவீர்கள். அடுத்து அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன். நம்பிக்கை கொண்டவர்கள் அதாவது முஃமின்கள் மீது மறுமை நாளில் அல்லாஹ் காட்டும் பிரத்யோகமான, நிலையான மற்றும் ஆழ்ந்த கருணையை குறிக்கிறது. இந்த உலகில் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டது கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் மறுமையில் அவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். சுவனத்தில் நம் உள்ளம் விரும்புவது எல்லாம் கிடைக்கும். இந்த நிலையான அருளை அல்லாஹ் தன் அடியார்களில் யாரெல்லாம் இந்த உலகில் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து அவனது மார்க்கத்தை பின்பற்றி நடந்தார்களோ அத்தகையவர்களுக்கு கொடுக்கின்றான். நாம் துவா செய்து அது நிறைவேறவில்லை என்றால் அல்லாஹ்வின் இந்த பெயர் அர் ரஹீம் இதை நினைவு கொண்டால் போதும், அந்த நிமிடமே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். குர்ஆனை ஒவ்வொரு முறை ஓதும் போதும் ஒவ்வொரு சூறாக்களின் ஆரம்பத்திலும் உள்ள வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு செயலை தொடங்கும் போதும், வெளியே செல்லும் போதும், சாப்பிடும் போதும், தண்ணி குடிக்கும் போதும் சொல்லி எந்த காரியத்திற்கும் சொல்லும் வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதில் அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்ற அல்லாஹ்வின் சிறப்பான இந்த 2 பெயர்கள் உண்டு. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இந்த இஸ்முக்கள் எவ்வளவு சிறப்பானவை என. ஒவ்வொரு முறை துவா செய்யும் போதும் அர் ரஹ்மான், அர் ரஹீம் என அதிகம் சொல்லி துவா செய்து பாருங்கள், நீங்கள் கேட்டது கிடைக்கும். சஜ்தாவில் யா ரஹ்மான், யா ரஹீம் என அவனை புகழ்ந்து உங்கள் கவலைகளை சொல்லி பாருங்க. உங்கள் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் சந்தோஷமாக மாற்றுவான். எல்லா நிலையிலும் அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்ற இஸ்முக்களை நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் எதற்கும் பயப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொள்வான். வெற்றி நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மதீனா அன்சாரிகளிலேயே நிறைய பேரிச்சந்தோட்டங்களை சொத்துகளாக பெற்றிருந்தவர் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.